அண்ணன் சீமான் அவர்களுக்கு தம்பியினுடைய வேண்டுகோள். இப்போ அண்ணாவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு இஸ் எ ஹீரோ வொர்ஷிப் ஸ்டேட். சரிங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களும் சரி, இந்த கிளியர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களுக்குன்னு இல்லை, பல பேர்த்துக்கு காமிச்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குன்னா, மக்களுக்காக எவ்வளோ போராட்டம் நீங்கள் ஏறெடுத்து நடத்தியிருக்கீங்க. உங்களை நம்பி உங்கள் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் எவ்வளோ போராட்டம் பண்ணி அவங்க மேலே எவ்வளோ வழக்குகள் இருக்குது. ஒருத்தங்க கூட சட்டமன்றத்துக்குள்ளே போகலை. ஆனால் தாவேக வேட்பாளர்கள் ஒருத்தங்க கூட 3 வருஷத்தை தான் கட்சி ஆரம்பித்து ஒருத்தவங்க கூட வந்து மக்களுடைய போராட்டத்தை ஏறெடுத்து நடத்தி பல வழக்குகள், நான் இவங்க மேலே இத்தனை வழக்குகள் வந்து மக்களுக்காக நின்று இத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்குது இத்தனை வேட்பாளர்கள் மேலே அப்படின்னு சொல்கிற ஒரு வேட்பாளர்களுக்கு அமைய தொகுதி பக்கமே போகாதவங்களாம் இன்றைக்கி வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வருத்தமான ஒரு விஷயம் தெரியுமா? ஐயா காமராஜர் ஐயாவுடைய காலத்தில் தொடங்கின இந்த சினிமா மோகம் பல கள போராட்ட வீரர்களை வந்து ஒழிச்சாச்சு. பல கள போராட்ட மக்களோடு நின்று குரல் கொடுத்த பல தலைவர்களை ஒழிச்சாச்சு. அதே விஷயந்தான் திரும்பவும் த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் நடந்திருக்குது. அதனால் அண்ணன் புரிஞ்சுக்குங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க. இந்த மக்களுக்காகலாம் போராடாதீங்க. உங்களுக்கு நடிக்க தெரியணும், நடிக்க தெரியலனா விட்டுருங்க. இல்லை நல்ல முறையில் நாச்சு பேச தெரியணும், அதுவும் விட்டுருங்க. நீங்கள் ஏறெடுத்து வைக்கக்கூடிய கொள்கைகளோ ஏறெடுத்து வைக்கக்கூடிய கட்டமைப்போ இல்லை அரசியல் வரையறையோ இங்கே உங்களை ஜெயிக்க வைக்க போகிறது கிடையாது. நல்லா பேசுங்க, நல்லா நடிங்க, கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிங்க. விஜய் அவர் அறிவிச்சிருக்காரு. அவர் திட்டம்லாம் நல்ல திட்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் திட்டம் தெரியுமா? அதில் எவ்வளோ ஊழல்கள் நடக்கும் தெரியுமா? ஆனால் இன்றைக்கி அவர் ஜெயிச்சிருக்காரு. ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட். 20 வருஷம் நீங்கள் 10-15 வருஷம் ஒரு நல்ல ரோல் எடுத்து நடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான முதலமைச்சர் பதவி காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் வச்சாச்சு இப்போ. அதனால் அண்ணன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கிங்க தமிழ் மக்களை. தமிழ் மக்களுக்காக இதற்கு அடுத்தாவது போராடாதீங்க. எந்த ஒரு போராட்டத்திலையும் ஏறெடுக்காதீங்க. அவங்க பிள்ளைங்க எப்படியோ படிச்சுட்டு போட்டோம், அவங்க பேரண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படியோ நடந்துட்டு போட்டோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ரோடு தேவையில்லை, நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை கிடையாது, நல்ல ஸ்கூல் தேவை கிடையாது, நல்ல மெடிக்கல் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது, அறவே ஒழிஞ்சிடணும். விவசாய நிலங்கள், இயற்கை வளங்கள் அழிஞ்சிடணும். ஸோ இப்படி நீங்கள் ஏறெடுக்கிற பல போராட்டங்கள் வீண். மக்களுக்காக நிற்கிறீங்க, ஆனால் அவங்க நிராகரிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம்னாச்சும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று நடிக்க பழகுங்க, இல்லை அரசியலை விட்டு வெளில போங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. தேங்க்ஸ்ண்ணா.